வரலாற்றில் மிக தீய மனிதர்களில் ஒருவர் காமேனி அப்படின்னு ட்ரம்ப் 8 நிமிட காணொலியில் பேசியிருக்கிறார். அணு ஆயுத நாடாக ஈரான் மாறுவதை தடுக்கணும் அப்படின்னும் சொல்லி இந்த தாக்குதலை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். காமேனி கொல்லப்பட்டதை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். ட்ரம்ப் பேசினதுல குறைந்தபட்ச நியாயம் இருக்கா? குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிளின்டன், அதுக்கப்புறம் புஷ், அதுக்கப்புறம் ஒபாமா, இவர்கள் வடகொரியாவை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் வடகொரியா இன்னைக்கு ஒரு அணு ஆயுத நாடாக மாறிவிட்டது. அது தொட முடியாத உயரத்திற்கு போய்விட்டது. அது ஈரானுடைய இடத்துல இல்லை. ஈரான் இன்னொரு வடகொரியாவாக மாறிடக்கூடாது என்பதுதான் இவருடைய எண்ணம். ஒன்று. ரெண்டாவது, பல முறை இவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகள் ஒபாமாவுடைய நிர்வாகத்தோடு இவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு JCPOA அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்துட்டார் ட்ரம்ப். ஒபாமாவுக்கு பிறகு வந்த பிறகு அது மிக மோசமான ஒரு ஒப்பந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா 2018 ஆமாம், 2015 பழைய ஒப்பந்தம். இவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்த உடனே வெளியே வரார். ஏன் அப்படி வரார்னா, அந்த ஒப்பந்தத்தின் கீழ் காலக்கெடு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானியர்கள் அவர்கள் நினைத்ததை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவங்க இருந்துச்சு, ஒரு ஷரத்து இருந்துச்சு. அதனால் அது மிக மோசமான ஒரு ஒப்பந்தம்ன்ட்டு சொன்னார். இப்போ இந்த போன ஆண்டு ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் போரில் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கின பிறகு நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்பஹான் ஆகிய அணு ஆயுத தளங்களை, அணு கூடங்களை தாக்கிய பிறகு அப்புறம் ஒமானுடைய துணையோடு, பழைய ஒப்பந்தமும் ஒமானுடைய துணையோடு தான் நடந்துச்சு. இந்த ஒப்பந்தமும் இப்போ பேச்சுவார்த்தைகளும் இவ்வளவு 12 நாள் போருக்கு பிறகும் கூட முதல்ல February 6 ஒமானில் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள், கடைசியாக February 17 நினைக்கிறேன், கடைசியாக நடந்தது February 26 போன வியாழன் ஜெனீவாவில் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகளில் மிக நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். ஈரானும் நம்பிக்கை தெரிவிச்சாங்க. ஈரான் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இந்த ஒமானிகள் மத்தியஸ்தம், அவங்க 2 பேருக்கும் வேண்டியவர்கள். அவர்களுடைய பார்வையிலேயே சிக்னிஃபிகன்ட் ப்ரோக்ரஸ் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்போ எந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு ஒருவேளை ஒரு அமைதிக்கான சூழல் உருவாகுதோ அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகளில் முதன்முறையாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரஃபேல் குரோசி, அது ஒரு ஐநா அமைப்பு, அந்த அமைப்பு தான் அங்கே கண்காணிப்பெல்லாம் பண்ணிச்சு. அவர்களுடைய அணு கூடங்களை போய் சோதனை பண்ணுறது அந்த பழைய ஒப்பந்தத்தின் கீழ் அவர் அதில் இருந்தார். 2 காலையில் ஒரு அமர்வு பேச்சுவார்த்தைகள், பின்பு மதியம் பிற்பகலுக்கு பின்னாடி ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படின்ட்டு ஒரு நாள் முழுக்க நடந்த பேச்சுவார்த்தைகள். மீண்டும் அவர்கள் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லேயோ சந்திக்கிறதா மாதிரியும் தொழில்நுட்ப அளவில் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வெளியில் செய்திகள் வந்தபோது ஒரு 51% அமைதிக்கான சூழல் இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனால் அதற்கு அடுத்த நாள், இந்த ஒமானி மத்தியஸ்தர் சொன்னதுக்கு அடுத்த நாள் ட்ரம்ப் சொன்னார், நான் பெரிய களிப்பில் இல்லை, ஐ எம் நாட் த்ரில்ட். ஏன்னா எனக்கு வேண்டியதை அவர்கள் தர மறுக்கிறார்கள். அவருக்கு என்ன வேணும்? நீங்க அணு ஆயுத சக்தியாக மாறுவது என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும், முற்றிலுமாக விட வேண்டும். அதுதான் அவர் வைக்கிற அடிப்படை நிபந்தனை. அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள்னு அவர் நம்பினார். அப்புறம் இது மிக பலவீனமான ஒரு சூழலில் ஈரான் இருக்கு. இந்த அளவுக்கு இந்த 47 ஆண்டுகளில் பொருளாதார அடிப்படையில் இல்ல, பல வகையில பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்ல, ராணுவ ரீதியாகவும் கூட அதனுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 12 நாள் போருக்கு பிறகு ஈரான் ஒரு மிக துன்பமான ஒரு நிலையில் இருக்கிறது. 47 ஆண்டுகளில் அந்த இப்போ இருக்க இந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக மக்களுடைய எண்ணமும் எழுச்சியும், பல இடங்களில் அவருடைய மரணத்தை கொண்டாடி இருக்கிறத நாம மேலை நாட்டு ஊடகங்களில் பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா பின்னாடி இவர்களை முழுவதுமாக வடகொரியா மாதிரி இவர்களும் மாறுவதை தடுக்க முடியாதுன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கணும். ஆனால் ஈரான் தான் ஒத்துக்கிட்டு சர்வதேச அணுசக்தி முகமை எங்களுடைய அணுசக்தி திட்டங்களை ஆய்வு செய்யலாம், செறிவூட்டப்படக்கூடிய யுரேனியத்தை நீங்க ஆய்வு செய்யலாம்னு ஒத்துக்கொண்ட பிறகும் ஏன் இல்ல செறிவூட்டவே கூடாதுன்றது தான். ஏன்னா அவங்க 400 கிலோகிராம் யுரேனியத்தை அவர்கள் அணு ஆயுத தலைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு
ஒரு சில மாதங்களில் அவர்களை மாற்றிவிட முடியும். ஒரு அணு ஆயுத தலையாவது அவர்களால் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு செறிவூட்டி வச்சிருக்காங்க. அவங்க செறிவூட்ட வேண்டியது 3.7% என்னமோ தான். அவர்களுடைய தேவைக்கு, அமைதிக்கான தேவைக்காக அவர்கள் செறிவூட்ட வேண்டிய மக்கள் நல திட்டங்களுக்காக 60% மேல அவர்கள் செறிவூட்டி இருக்கிறார்கள்னு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே சொல்லியிருக்கு. அப்புறம் அவர்களுக்கு முழுமையான கட்டுப்பாடற்ற கண்காணிப்புக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. இவர்கள் கட்டுப்பாடுகளின் கீழ் இவர்கள் என்னைக்கு சொல்றாங்களோ அங்கதான் போய் பார்க்க முடியும். எப்ப பார்க்கணும்னு சொல்றாங்களோ அப்பதான் பார்க்க முடியும். இவர்கள் காட்டுகிற தடங்களை தான் பார்க்க முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு திறந்த மனசோடு ஈரான் இதை அணுகுனது, டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதுல வெளிப்படைத்தன்மை என்பது கிடையாது அவங்க கிட்ட. அதனால இது எனக்கு அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் இருக்கிறதா தோணுது. ஆனால் இதை அவருடைய தோழமை நாடுகளோ அல்லது அவருடைய இரு நாடாளுமன்ற அவைகள் காங்கிரஸையோ கலந்து பேசியோ அதை செய்யல. அவர் தன்னிச்சையாக எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவர் செய்யறவர். அதைத்தான் இப்பவும் பண்ணியிருக்காரு. அவர் சூதாடி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இஸ் எம்பாக்ட் ஆன் அ கேம்பிள். இந்த சூதாட்டத்தில் அவர் வெல்லுவாரா இல்லையான்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கலாம். நீங்க சூதாட்டம்னு சொல்றதுனால இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தானே பெருமளவு பிரச்சனை. இதுல அமெரிக்கா உள்ளே புகுந்ததுங்கிறது அமெரிக்காவின் தேவைக்காகவா இல்ல இஸ்ரேல் சாதுரியமாக அமெரிக்காவை உள்ள கொண்டு வந்து நுழைச்சிருச்சா? இல்ல, இது அமெரிக்காவினுடைய தேவைக்காகத்தான். அதாவது ஒரு 7-8 அணு சக்திகள் உலகத்தில் இருக்காங்க. இந்தியாவும் ஒரு சக்தி. அதில் இந்த எண்ணிக்கை பரவலாக கூடாதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதுக்கு அணு சக்தி பரவாமை ஒப்பந்தம்னு பேரு, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்ட்டு. இப்போ அணுசக்திகளாக இருக்க ஒவ்வொரு சக்தியும் இதற்கு மேல் இந்த எண்ணிக்கை கூடக்கூடாதுன்ட்டு நினைப்பாங்க. அதுல அதிகமாக அதை வெளியில கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் சொல்லுவது அமெரிக்கா. நாம கூட அப்படிதான் நினைப்போம். நம்ம பக்கத்தில் இருக்க ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறுவதை இந்திய வெளியுறவுத்துறையினரோ இந்திய தலைமையோ விரும்பும்னு நான் நினைக்கல, அல்லது பாகிஸ்தான் அதை விரும்பும்னு நான் நினைக்கல. அதனால் அவர்கள் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கர்கள் அதை சொல்லுகிறார்கள். இது அமெரிக்காவினுடைய நலனுக்காக, அமெரிக்க வெளியுறவு கொள்கை. இது ட்ரம்ப்பினுடைய அதிரடி, அவருடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ல அவர் இந்த ஈரானை உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். 2008 அப்போது இருந்த சவுதி மன்னர் அப்துல்லா பாம்பனுடைய தலையை வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொன்னதாக உங்களுக்கு விக்கிலீக்ஸ் கேபிளே இருக்கு. அதனால இது பல சன்னி நாடுகள் மத்தியிலையும், சன்னி இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலையும் ஈரான் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு எதிரி என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய ஆதரவு இல்லை, அமெரிக்க மக்களுடைய ஆதரவு இல்லை, தோழமை நாடுகளுடைய ஆதரவு இல்லை. இதை பத்தி ட்ரம்ப் கவலைப்படவும் இல்லை. அவர் எதை பத்தி கவலைப்பட்டிருக்கார்? இதை பத்தி கவலைப்படுறதுக்கு அவர் தன்னிச்சையாக அதனால தான் சொல்றேன், இது பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் அவர் வென்று விட்டார் என்றால், அவர்கள் இதற்கு முன்னாடி எந்த குடியரசுத் தலைவரும் செய்யாததை நான் செய்யறேன், இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க, பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும், அதனால் விழித்துக் கொள்ளுங்கள், கைப்பற்றுங்கள், உங்கள் நாட்டை மீட்டெடுங்கள் அப்படின்லாம் அவங்களை தட்டி எழுப்புறார், தூண்டி விடுறார். அதனால அவர் மிகப்பெரிய சூதாட்டம் இது. இந்த சூதாட்டத்தின் முடிவு எப்படி இருக்குன்றது நம்ம காலம் தான் சொல்றோம்.